வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்க நகைக்கடன் தள்ளுபடி. யாருக்கெல்லாம் இந்த நகைக்கடன் தள்ளுபடி உண்மையாகவே கிடைக்கும், நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கக்கூடியவர்கள் யார் யார்? இதை பற்றின ஒரு முழுமையான தகவலை தான் இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக நம்ம பார்க்கலாம். 2026 நகைக்கடன் தள்ளுபடி உண்மைகள் மற்றும் வதந்திகள், நிறைய வதந்திகளும் இருக்குது, நிறைய உண்மையான தகவல் இருக்குது. திட்டத்தினுடைய முதன்மை நோக்கம் அப்படின்னா, ஏழை எளிய நடுத்தர மக்களின் கடன் சுமையை குறைத்தல். இதில் முக்கியமான ஒரு விஷயங்க. 2026 முதல்வர் விஜய் அவர்கள் நகைக்கடன் தள்ளுபடி எவ்வளவு வழங்குவார் அப்படின்றது கேள்விக்குரியார். அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா 40 கிராம் அல்லது அதற்கு குறைவான நகைகளுக்கு மட்டும்தான் தள்ளுபடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதற்கட்டமாக பார்த்திங்கன்னா 48,84,726 பேர் நகைக்கடன் விவரங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அதில் 35 லட்சம் பேர் விதிமுறைக்கு உட்படாதெல்லாம் நிராகரிப்பு செஞ்சுருக்காங்க. இந்த 35 லட்சம் பேர் நிராகரிப்பு செஞ்சதுனால மீதி இருக்கிற ஒரு 12லேருந்து 13 லட்சத்துடைய பெயர் பட்டியல் ரெடி ஆகிட்டுருக்கு. தள்ளுபடிக்கு தகுதியான உண்மையான பயனாளிகளை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. தகுதியானவை உங்களுக்கு நகைக்கடன் எங்கே கிடைக்கும், யாருக்கெல்லாம் நகைக்கடன் கிடைக்கும்னா, தகுதியானவை அரசுக்கு கீழ் இறங்கும் கூட்டுறவு நிறுவனங்கள் மட்டும்தான் இதில் தகுதியானவை. கூட்டுறவு வங்கிகள், தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்கள், நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகள், இது எல்லாமே தகுதியானவை. தனியார் நிதி நிறுவனங்கள், பொது வணிகத்துறை வங்கிகள், கூட்டுறவுத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தகுதியற்றவர்கள். ஓகேங்களா? இதில் பார்த்திங்கன்னா விவசாய தேவைகள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப தகுதியானது. குடும்ப அத்தியாவசிய தேவைகளும் இதில் வறுமை கோட்டிற்கு கீழே இருந்தீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க. பெரிய வணிக நோக்கத்தோடு இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா தகுதியற்றவர்களாக கருதப்பட்டு அவங்களுக்கு கொடுப்பதற்கு வாய்ப்பற்றதாக கருதப்படுங்க. அரசு அங்கீகரித்த வங்கிகள் தகுதியானது. கூட்டுறவு வங்கிகள், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள், நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகள், ஸ்டேட் பேங்க்கு, இந்தியன் பேங்க்கு, குறிப்பிட்ட பொதுத்துறை வங்கிகள். தனியார் நிறுவனங்கள் தகுதியற்றது. தகுதியற்ற தனியார் நிறுவனங்கள் மற்றும் பிற வணிக வங்கிகளில் பெறப்பட்ட கடன்களுக்கு இந்த திட்டம் முற்றிலும் பொருந்தாது அப்படின்னு சொல்கிறாங்க. அரசு ஊழியர்கள் நிராகரிப்புக்கான முக்கியமான 4 காரணம் அப்படின்னா, அரசு ஊழியர்கள், வருமான வரி செலுத்துவர்கள், முறையற்ற ஆவணங்கள் வைத்து கடன் போவர்கள், வணிக கடன்கள், இதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தள்ளுபடி கிடையாது. ஒரு அட்டை ஒரு பயன் விதி, ஸ்மார்ட் கார்டு இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு 4 பேர் இருந்தாலும் அந்த 4 பேருக்குமே லோன் கிடைக்காது. அதில் யாருன்னா ஒருத்தருக்கு மட்டும்தான் தள்ளுபடி. ஒரு குடும்பத்திற்கு ஒரே ஒரு முறை மட்டுமே கிடைக்கும். நிராகரிக்கப்பட்ட பலன் கடன்கள், கட்டாய ஆவணங்கள் மற்றும் 3ம் இணைந்தால் மட்டும்தான் உங்களுக்கு தகுதி. குடும்ப அட்டை, ஆதார் அட்டை, வங்கி கணக்கு எண், இது 3மே இடங்கணும். கடன் பெறும்பொழுது முறையான ஆதார் மற்றும் குடும்ப அட்டை விவரங்களை வங்கியில் சமர்ப்பிப்பதன் கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட மாட்டாது. தற்பொழுதைய நிலை அப்படின்றது தயவுசெய்து தெரிஞ்சுக்கணும். தகுதியானவர்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மற்றும் நடுத்தர மக்கள், 5 சவரன் அல்லது அதற்கு குறைவான கடன், விவசாயம் மற்றும் அத்தியாவசிய தேவைக்கான கடன், சரியான ஆவணங்கள் சமர்ப்பித்தவர்கள், அரசு ஊழியர்கள், மத்திய மாநில பொதுத்துறைக்கு தகுதியற்றவர்கள், இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறவங்களா இருந்தாலும் தகுதியற்றவர்கள், விவசாயம் அல்லாத பெரிய கடன், வணிக நோக்கத்திற்கான கடன் இருந்தாலும் தகுதியற்றவர்கள், ஒரே குடும்ப அட்டையில் பல கடன்கள் பெற்றவர்களும் முழுமையாக தகுதியற்றவர்கள். உண்மையான பயனாளி அரசுக்கு கீழ் இறங்கும் கூட்டுறவு வங்கியில் கடன் பெற்றிருக்கணும், 5 சவரனுக்குள்ளே கடன் பெற்றிருக்கணும், ஆதார் ரேஷன் கார்டை முறையாக இணைத்தவர் இதில் தகுதியை வாங்கலாம், அரசு வேலை இல்லாதவர், வருமான வரி செலுத்தாதவரும் இதில் தகுதியானவர்களாக இருக்கலாம். இது எல்லாமே பேஸ் பண்ணி தாங்க உங்களுக்கு இந்த நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற அறிவிப்பை தமிழக அரசு முதல்வர் விஜய் அவர்கள் இன்னும் ஒரு சில தினங்களில் அறிவிக்க போகிறாரு. பொறுத்து நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்மளுடைய சேனலோட இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.